ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கடைசியாக விஜய் அவர்கள் மிஸ் பண்ணி மற்ற ஹீரோக்கள் நடித்து வெற்றி பெற்ற படங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தல அஜித் அவர்கள் நடிக்க வேண்டியதாக இருந்து மிஸ் ஆகிட்டு வேற ஒரு ஹீரோக்கள் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான படங்களை பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு படம் லவ் டுடே. 1997 விஜய் நடித்த சூப்பர் ஹிட் காதல் படம் தான். ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தலை அஜித் பண்ண வேண்டியது, அப்புறமா விஜய் பண்ணி ஹிட் ஆச்சு. அடுத்து 1997 நேருக்கு நேர். இந்த படத்தில் விஜய் மற்றும் அஜித் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படம் ட்ராப் ஆகிட்டு அஜித்துக்கு பதிலாக அந்த இடத்துல சூரியன் நடித்து படம் ஹிட் ஆச்சு. இந்த படம் தான் சூர்யாவோட ஃபஸ்ட்டு படம். அடுத்து 1998 சங்கர் இயக்கத்தில் வந்த படம் தான் ஜீன்ஸ் படம். இந்த படத்தில் பிரசாந்த் ஹீரோ பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான வேலைகள் அஜித் வச்சு ஆரம்பித்தாங்க. ஆனால் படம் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரசாந்த் நடித்து படம் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் அஜித் நடிச்சிருந்தாலும் படம் சூப்பராக இருந்துக்கும். அடுத்து 2000ஆம் ஆண்டில் நியூ என்ற பேரில் ஒரு படம் பண்ணார் நம்ம இயக்குனர் எஸ். சூர்யா அவர்கள். இந்த படத்தில் அஜித் ஜோதிகா வச்சு படத்துக்கான வேலையில் ஆரம்பித்தாங்க. ஆனால் படம் ட்ராப் ஆகிட்டு 4 வருஷம் கழித்து அதே மறுபடியும் நியூ என்ற பேரில் சிம்ரனை வச்சு எஸ். சூர்யாவே ஹீரோவும் பண்ணி இயக்குனராகவும் பண்ணி படம் ஹிட் கொடுத்தாரு. அடுத்து 2001 பாலா இயக்கத்தில் வந்த படம் தான் நந்தா படம். இந்த படத்தில் ஹீரோவாக சூர்யா பண்ணியிருப்பார். ஆனால் ஃபஸ்ட்டு அஜித் பண்ண வேண்டியது, அப்புறம் படம் ட்ராப் ஆகிட்டு சூர்யா பண்ணி இந்த படம் ஹிட் ஆச்சு. உண்மையிலே நந்தா படம் ஒரு சூப்பரான படம் தான். அடுத்து 2002 இயக்குனர் சரண் அஜித்தை வச்சு இருமுகம் என்ற பேரில் ஒரு படம் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் பிற்காலத்தில் ட்ராப் ஆகிட்டு அதே இயக்குனர் சரண் அவர்கள் நம்ம விக்ரம் வச்சு ஜெமினின்ற பேரில் படம் எடுத்து ஹிட் கொடுக்குறாரு. அடுத்து 2002 ரிலீஸ் ஆன படம் தான் ரன் படம். இந்த படத்தில் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் ஃபஸ்ட்டு விஜய் அப்புறமா அஜித் 2 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் 2 ஹீரோவும் பண்ண முடியாமல் காரணத்தினால அப்புறமா மாதவ் நடித்து படம் ஹிட் ஆச்சு. ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் படம் தான் ரன் படம். அடுத்து 2003 ஹரி அவர்கள் விக்ரம சூப்பராக ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டியிருப்பார் சாமி படத்தில். ஆனால் இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு அஜித்துக்கு போயிருக்கு. ஆனால் சில காரணத்தெல்லாம் அவர் பண்ண முடியாமல் போயிட்டு விக்ரம் நடித்து படம் ஹிட் ஆச்சு. அடுத்து 2003 கௌதம் வாசுதேவன் காக்கான்ற படம் பண்ணுறதுக்காக மாதவன், விக்ரம், நம்ம தலை அஜித் எல்லார்ட்டையும் கேட்டிருக்காரு. ஆனால் யாருமே படம் பண்ண முடியாத காரணத்தால் சூர்யா வச்சு படம் பண்ணி அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 2004 மிரட்டல். அதாவது நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அஜித் வச்சு மிரட்டல்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் வந்து ட்ராப் ஆகிட்டு அஜித் பண்ண முடியாமல் போயிட்டார். அதுக்கப்புறமா திரும்பவும் நெக்ஸ்ட் இயர்லேயே அதே கதை வச்சு நம்ம கஜினி, சூர்யாவோட கஜினின்ற பேரில் படம் பண்ணி ஒரு சூப்பராக ஹிட் கொடுக்குறாரு முருகதாஸ் அவர்கள். அடுத்து லாஸ்ட்டாக நான் கடவுள் 2009 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் ஆர்யா நடிச்சிருப்பார். பாலா சூப்பராக அந்த படத்தை இயக்கியிருப்பார். ஆனால் இந்த படத்துக்கான வேலைகள் 2003 ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு தலை அஜித் பண்ண வேண்டியது. அதுவும் இந்த படத்துக்காக தலை அஜித் அவர்கள் லாங் ஹேர்லாம் விட்டு ஒரு வேறு மாதிரிலாம் கெட்டப் மாற்றினார். ஆனால் என்ன காரணம்னு தெரில, இந்த படத்துலேருந்து அஜித் விலகிட்டார். பின்னாடி ஆர்யா நடித்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த அஜித் மிஸ் பண்ண படங்களில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.